நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவும் போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வர்மையா போதகரே, வர்மையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தாடி, நான் செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தாடி. வர்மையா போதகரே, வர்மையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வருவீசனும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வருவீசனும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், நான் பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வர்மையா போதகரே, வர்மையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், இலைகள் எல்லாம் உணவாகணும். வர்மையா போதகரே, வர்மையா போதகரே, வற்றாத நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே,
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஹரியே வாழ்க. ஹரியே வாழ்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிலே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிலே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியராடியே, சோதனை நேரத்தில் நண்பராடியே. வியாதியின் நேரத்தில் வைத்தியராடியே, சோதனை நேரத்தில் நண்பராடியே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஹரியே வாழ்க. ஹரியே வாழ்க. பாடல் எண் 429. என்னை காண்பவரே,
தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், நான் அவர்களும் நான் எழுவரும் நான் நன்றாய் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் அறிந்திருக்கின்றேன், என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன், நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன், நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, காப்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன், முன்னும் பின்னும் நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன், உன் திரு கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன், உன் திரு கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன், நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, கருவையும் கண்கள் கண்டன, கருவையும் கண்கள் கண்டன, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, உமது ஆவிக்கு மறைவாய் எங்கே நான் ஓட முடியும், உமது ஆவிக்கு மறைவாய் எங்கே நான் ஓட முடியும், முகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும், உன் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும், நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே,
தினம் காப்பவரே. பாடல் எண் 54. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரின் கிருபை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே கிருபை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே கிருபை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பரிந்து குறித்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பரிந்து குறித்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே கிருபை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே கிருபை ஆராதிப்பேன் துரகளோடு ஆராதிப்பேன் ஒதிரபலியோடு ஆராதிப்பேன் துரகளோடு ஆராதிப்பேன் ஒதிரபலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே கிருபை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே கிருபை ஆராதிப்பேன். உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை அகிலம் மழையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் அகிலம் மழையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை அலங்கார வார்த்தையிலே அழகோட முழுவனுக்கு நடந்தானே ஏழு நாமத்தில் அலங்கார வார்த்தையிலே அழகோட முழுவனுக்கு நடந்தானே ஏழு நாமத்தில் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை தோளும் கையுமாக விளைகின்றார் யாக்கோபின் பெருங்கோட்டமா தோளும் கையுமாக விளைகின்றார் யாக்கோபின் பெருங்கோட்டமா உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை
கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரமிட்டு தூக்கிவிட்டேன். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரமிட்டு தூக்கிவிட்டேன். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று மெட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று மெட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபார் விளைவித்து என்னமாவது குறையவில்லையே. எலியாவின் வார்த்தையாலே சாரிபார் விளைவித்து என்னமாவது குறையவில்லையே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையிலே வேலமின்றி காப்பாயே. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையிலே வேலமின்றி காப்பாயே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆனாவூரில் வார்த்தை சொல்ல அப்பனாவும் திருவனமே திருவமான நேரமே. ஆனாவூரில் வார்த்தை சொல்ல அப்பனாவும் திருவனமே சுகமான நேரமே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தண்ணீரால் ஜாடிகளை தீர்ப்படிந்து நிரப்பினதால் நாட்டிரகம் வந்ததையா. கண்ணீரால் ஜாடிகளை தீர்ப்படிந்து நிரப்பினதால் நாட்டிரகம் வந்ததையா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிறக்கும் முன்னால் உனக்கென்று வாழ்ந்திட பிறக்கும் முன்னால் உனக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு
மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க உம்மத்தத்தால் இரவோடு ஒப்புரவாகி மனிதர்களே உம்மத்தத்தால் இரவோடு ஒப்புரவாகி மனிதர்களே Thank you.
ஊழியம் செய்ய வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. ஆராதனை உமக்கே, ஆராதனையும் உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனையும் உமக்கே. என் மீது அன்பு போன்று பரியாணி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கருணையை குற்றமிட்ட இதற்கு முன்னால் உமக்கை வாழ்கிற பிடித்தெழுந்தேன். இதற்கு முன்னால் உமக்கை வாழ்கிற ஆராதனை உமக்கே, ஆராதனையும் உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனையும் உமக்கே. அப்பா தகப்பனே இயேசுப்பா சோஸ்திரம் அப்பா, அன்பான தகப்பனே சோஸ்திரம் அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே சோஸ்திரம் அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் தெய்வமே சோஸ்திரம் அப்பா, தேவாதி தேவனே சோஸ்திரம் அப்பா, ராஜாதி ராஜாவே சோஸ்திரம் அப்பா, நீ காண்கிறவரே சோஸ்திரம் அப்பா, ஒரு நாளும் தகப்பனை காத்து வழி நடத்துகிறவரே சோஸ்திரம் அப்பா, அற்புதத்தையும் அதிசயத்தையும் அப்பா செய்கிறவரே சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் தகப்பனே அப்பா. எந்த சூழ்நிலையிலும் அப்பா பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லி அப்பா நடத்துகிற நல்ல தகப்பனே அப்பா சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் சோஸ்திரம் தகப்பனே. எல்சடாய் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே சோஸ்திரம் அப்பா, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்கிறவரே சோஸ்திரம் அப்பா, அற்புதங்களின் தேவனே அதிசயங்களின் தேவனே அப்பா. எஸ்அப்பா நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையே அப்பா. எஸ்அப்பா இயேசுவே ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற நல்ல தெய்வமே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. நன்றி அப்பா. அப்பா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் அப்பா என்ற வாக்குக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் சோஸ்திரம் தகப்பனே. அப்பா கத்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து சிட்டைகளை எடுத்து வேற எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொன்ன தெய்வமே சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் தகப்பனே. நீரே என் புகழிடம் என் கோட்டை அப்பா, எனக்கு அருணமாய் இருக்கிறவரே சோஸ்திரம் அப்பா, கேடகமாய் இருக்கிறவரே சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் தகப்பனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது கொள்ளாமல் நேரிடாது சொன்ன தெய்வமே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன நல்ல தகப்பனே அப்பா. சோஸ்திரம் 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 அப்பா, சோஸ்திரம் தகப்பனே அப்பா. இயேசுவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அப்பா நாங்கள் வாழ்கிறது உம்மாலே தான் தகப்பனே அப்பா. எஸ்அப்பா உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய தயவு பெரியது அப்பா, உங்களுடைய அன்பு பெரியது தகப்பனே. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா சோஸ்தரிக்கிறோம் அப்பா. அப்பா துதிக்கு பாத்திரரே சோஸ்திரம் அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் அப்பா. ஆராதனைக்கு உரியவர் நீர் ஒருவரே அப்பா, நீர் ஒருவரே நன்றி அப்பா. அப்பா இயேசுவே துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரருக்கும் அப்பா உரியவர் நீர், நீரே தகப்பனே நீரே அப்பா. இயேசுவே இயேசுவே சோஸ்திரம் அப்பா. அப்பா அனைத்து உலகத்தையும் தகப்பனே படைத்தவரே, அரசாடுகிறவரே, ஆட்சி செய்கிறவரே சோஸ்திரம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் தெய்வமே சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் தகப்பனே அப்பா. இயேசுவே இயேசுவே அப்பா, எங்களை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே சோஸ்திரம் அப்பா. அப்பா தாயின் கருவை உருவாக்கும் முன்பே உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன என் தெய்வமே அப்பா, சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் தகப்பனே அப்பா. இயேசுவே எங்களை வேறு பிரித்து எடுத்து நடத்துகிறேன் நல்ல தெய்வமே சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் தகப்பனே. அநாதி தேவனே, அநாதி நேகத்தால் உங்களை அழைத்துக் கொண்டேன் அப்பா, என்னுடைய காரணத்தினாலே சேர்த்துக் கொண்டேன் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொடுத்து தகப்பனே மாற்றி தேர்ச்சி எங்களை வழிநடத்துவீங்க தகப்பனே அப்பா. உங்களுடைய கிருபை
உம்முடைய கிருபை அப்பா நாங்கள் அப்பா இயேசுவே ஒவ்வொரு நாளும் உம்மை வாழ்வோம் உம்முடைய கிருபை தகப்பனே அப்பா இயேசுவே நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை எவ்வளவோ அப்பா சூழ்நிலைகள் அப்பா நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே அப்பா இயேசுவே அது எல்லாத்துக்கும் அப்பா விலக்கி தகப்பனே உங்களுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்துக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே பாதுகாத்து வழி நடத்துறீங்களே அப்பா இயேசுவே நன்றி அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா இயேசுவே இயேசுவே துதிக்கான மகிமை அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். Hallelujah. 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 Nandri Raja, Yesu Raja, Nandri Raja, Yesu Raja, Nandri Raja, Yesu Raja, Nandri Raja, Yesu Raja. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனக்கு வயது 65. எனக்கு கல்யாணம் ஆகி நேற்று 35வது வருடம் கல்யாண நாள் எனக்கு. கடவுள் இது நாள் வரை 35 வருட காலமாக எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல வாழ்க்கை துணையை எனக்கு கொடுத்து நல்ல என் பிள்ளைகளும் நாம் இருவர் நமக்கு இருவர் நம் பிள்ளைகளுக்கு இருவர் என்னும் போல நானும் என் மனைவி இருவரும், அடுத்தது எனக்கு ஒரு மகள் ஒரு மகன், மகனுக்கு 2 மகன், மகளுக்கு 2 மகன். அதேபோல் கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்து எங்களை இந்த 35 வருட காலமாக நல்ல உடல்நலத்தையும் நல்ல உடல்பலத்தையும் பொருள் செல்வையும் குழந்தை செல்வத்தையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வீர். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வீர். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா ரொசாரியோ அவருடைய குடும்பத்தை மறவாமல் நினைக்கிறேன். இந்த 63 ஆண்டுகள் 65 வாழ்க்கை நடத்தி இருக்கின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த சாட்சியை கேட்டவுடன் எனக்கு ஒரு வலைதளத்தில் பார்த்த ஒரு சாட்சியை உங்களிடம் பகிர்ந்து உங்களுடைய உத்வேகத்துக்காக இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்பு இந்த வலைதளத்தில் இந்த சாட்சியை பார்த்தேன். ஒரு அம்மா சோத்திரமையா 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 சோத்திரமையான்னு உமக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. கணவன் ரட்சிக்கப்படலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னடி எப்போ பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க சமைச்சிக்கிட்டு இருந்தப்போ அந்த இதை எடுத்து வடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, சோத்தை எடுத்து வடிக்கிறதுக்காக. அப்போ ஓங்கி ஒரு அறையை விட்டுருக்கிறாரு. என்ன எப்போ பார்த்தாலும் சோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ஓங்கி ஒரு அறையை விட்டுருக்கிறாரு. இந்த அம்மா ஒரு சுற்றிட்டு அந்த பானை எட்டி அப்படி போய் விழுந்துட்டான். அப்புறம் அந்த அடியையும் கொடுத்துக்கிட்டு அந்த அம்மா சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையான்னு கடுமையாக சத்தம் போட்டாங்களாம். அப்புறம் கேட்டாலாம், என்ன இந்த மாதிரி ஒன்று அடித்ததுக்கு அப்புறம் இப்படி சொல்றீ அப்படின்னு கேட்கும்போது,
நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் எதுனால அந்த சோத்துக்குள்ள பள்ளி கிடந்துட்டாங்க சோத்துக்குள்ள. அந்த சோத்தை சாப்பிட்டுருந்தா என்ன பார்க்காம, அதனால எப்போதும் நன்றி சொல்லணும். இவர் இப்போ ரோசாரி சொன்னது மாதிரி என்றென்றைக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது மாதிரி உயிருள்ள சாட்சிகளாக சிலதை நம்ம சொல்லுவதற்கு கடமைப்பட்டு இருக்கணும். நன்றி. வேற யாரும் சாட்சி சொல்லுவீங்களா? எங்களுக்கு ஒரு 5 பேருட்டு ஒரு 2 ஏக்கர் நிலம் எங்களுக்கு வர வேண்டியிருந்துச்சு. அதில் நிறையா சிக்கல்கள் இருந்துச்சு. அந்த சிக்கல்கள் எல்லாம் களையப்பட்டு விபத்து சூழலுக்கு ஏற்படி தான் பார்த்து அந்த போன வருஷம் அவங்களுக்கு தவக்கால தியானத்துக்கு பார்க்கணும்னு சொல்லி இப்போ அந்த இதில் சொன்னால் ஒரு இது சொன்னார். அந்த ரூட்டில் போனோம். நான் வந்து அவர் பாரு என்ன சொன்னாங்கன்னாக்க, உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி இந்த நற்கருணை எழுந்துட்டு இருந்தப்ப அவங்க பேரெல்லாம் சொல்லி நீங்கள் அவங்களுக்காக நன்றி சொல்லி ஜெயிச்சிங்கனாக்க ஓராண்டுகளுக்குள்ளாக அவர்கள் மூலமாக வரக்கூடிய அவங்களுக்கு இடையூறுலாம் களையப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் நற்கருணை அங்கே வாங்க போய் நற்கருணை எழுந்துட்டு போய் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் கரெக்டாக 1 வருஷத்துக்குள்ளே அந்த நிலங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து அவங்களாவே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி கூறுவேன். மேலும் அந்த எனக்கு வந்து ஒரு பணியிடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதில் ஒரு திடீர்னு ஒரு சிக்கல் வருது. என்னன்னாக்கா இந்த கடந்த போன மாதம் மே மாதம் 28ஆம் தேதி என்னுடைய தலைமை ஆசிரியர் மூலமாக எனக்கு வந்து இந்த தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு ஆணையத்தின் மூலமாக ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, நாங்கள் வந்து இந்த வகை மாற்றுத்திறனாளிக்கு வேலை வாய்ப்பு உண்டு, ஆனால் இந்த வகை மாற்றுத்திறனுக்கு எனக்கு வந்து லோகோமோட்டர் டிசபிலிட்டின்னு பேர். அதில் வந்து அந்த வகை மாற்றுத்திறனுக்கு உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று பணியிடம் இல்லை அப்படின்னு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதை அவங்களும் கவனிக்கல, நாங்களும் கவனிக்கல. ஆனால் அந்த உடற்கல்வித்துறையில் பிஇடி வாத்தியாருக்கு உண்டு, உடற்கல்வி இயக்குனர் நிலை 2க்கு உண்டு, அந்த கல்லூரி உடற்கல்வி இயக்குனருக்கு உண்டு. இடையில எங்களுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதை எங்கேயோ பார்த்துட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. எனக்கு இன்னொரு பையனுக்கும். நாங்கள் இந்த அதில் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கோம். அவனும் அது லோகோமோட்டர் டிசபிலிட்டி. அதை என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இது மாதிரி நாங்கள் வந்து உங்களை தவறாக தேர்வு படித்தோம், அதனால உங்களுடைய தேர்வை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதை இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, இதை உங்களுக்கு தவறாக தேர்வு பண்ணி உங்களை பணியிடை நீக்கம் ஏன் செய்யக்கூடாது என்பதற்கு நீங்கள் ஒரு விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லி விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்கள் வந்து கோர்ட்டு அன்னைக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் அந்த ஸ்டே ஆர்டர் வந்து வர 25ஆம் தேதி திரும்ப விசாரணைக்கு வருது. அதுக்காக எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணீங்க. ஆனால் என்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உதவியிடும். எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாடலை நான் தினந்தோறும் பாடுவேன். அதன்படி ஆண்டவர் என்னை வழிநடத்திட்டு இருக்காரு. அதாவது இந்த மே மாதத்தில் வந்து 28ஆம் தேதி நோட்டீஸ் வந்துச்சு. உடனே நாங்கள் போய் ஒரு வக்கீலை சந்தித்தோம். அன்னைக்கே வந்து கேஸ் ஃபைல் பண்ணி மறுநாளே எங்களுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இதனுடைய பணியில் எந்த பாதிப்பும் வந்துடாமல் இருக்கணும்னு எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நிலத்தை பற்றி ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம். என்னுடைய மனைவி திட்டாத நாட்கள் இல்லை. என்னன்னா 25 வருஷமா எப்படி இந்த நிலத்தையெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நாங்கள் பொறுமையாக இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், பொறுமையாக மன்றாடிக்கிட்டே இருந்தேன், இது சரியாக நடக்கணும் ஆண்டவரே, எந்த சிக்கலும் இல்லாமல் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்துக்குள்ள இடமெல்லாம் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அப்புறம் மறுபடி இந்த இவருக்கு என்னுடைய பையனுக்கு வந்திருக்கிறது அந்த 3 கேட்டகரிக்கு இருக்குது, ஒரு கேட்டகரிக்கு மட்டும் இல்லை. அப்படிங்கும் போது அதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குங்கிறத நானும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னன்னா, இந்த 3 கேட்டகரிக்கு உள்ள அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த மிடில் உள்ள 3வது கேட்டகரிக்கு 4 கேட்டகரிக்கு உள்ள அதில் 3வது கேட்டகரிக்கு இல்லை. 1 2 உண்டு, 4 உண்டு. இந்த இவருக்கும் அந்த இது கிடைக்கும் என்று எனது ஆண்டவர் எனக்கு உரைக்கின்றார். நிச்சயமாக அது இவருக்கு ஊர்ஜிதமாகும் என்பதை கூறி ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஒரு 2 வருஷமாகவே எங்களுக்குள்ளன்னா எங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. இதை சாட்சியாக நான் சொல்கிறேன். சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. கோயிலில் சில பிரச்சனைகள். அப்போல்லாம் வந்து நீங்கள் ஏன் அதை கேட்கல இதை கேட்கலன்னு பல பேரும் பல இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
சொல்கிறோம், பொறுமையாக இருங்க, எது நல்லதே நடக்கும். எப்போதும் நம்ம வந்து கோயில் விஷயத்தில் எப்போதும் வந்து யாரோடையும் எந்த சூழ்நிலையிலையும் சண்டையிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொறுமையாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரையும் ப்ரேயர் பண்ண சொன்னோம். இப்போ என்னன்னா அதுவும் ஒரு மிக சாதுரியமாக மிக நன்மையாக ஆண்டவர் நமக்கு முடித்து கொடுத்திருக்கின்றார். யாரால் அது எதிர்க்கப்பட்டதோ அவர்களே வந்து இப்படி செய்யுங்க, நாங்களும் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து எங்களையும் அதில் சேர்த்து செயல்பட வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் கூட ஃபோன் பண்ணி நாங்கள் அந்த சாமியாருக்கு இந்த திருவிழா அன்னைக்கு நைட்டு போடுற உணவையும் நாங்களே போடுறோமே அப்படின்னு கேட்டாங்க. அது வாங்க பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே நன்மையாக செய்த இறைவனுக்கு நன்றி. வேற இன்னைக்கு ஒரு திருமண நாள் 15 வருஷம் முடிஞ்சு 14 வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. கடவுள் அனைத்து விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கோம். இந்த வருஷத்துக்கு நிறைய நாங்கள் எதிர்பார்க்காத விட நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. வீடு கட்டி முடிச்சு போன வருஷம் எதிர்பார்க்காத வீடு கட்டி முடிச்சு பண்ணி பாதிலே கிடந்துச்சு. 7 வருஷமாக நடந்துச்சு. இந்த வருஷத்துல தான் அது பண்ணி வச்சோம். அதுக்காக கடவுளுக்கு நன்றி. எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்த போதும் ஆண்டவர் வந்து எங்களை வந்து அதுலேருந்து அதிசயமாக காப்பாற்றி எங்களை வந்து ஒரு குடும்பமாக வந்து வச்சுருக்காரு. அவர் சொத்தை விதத்தில் எங்களை பாதுகாத்து வராது. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் இருக்கார். அதுக்காக கடவுளுக்கு நன்றி போடாமல் சொல்லுங்கள். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசான்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசான்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. எல்லா தடைகளையுமே அவர் உடைக்க போடுவார். அதுக்காக நம்ம வந்து சண்டையிட்டுக்கிட்டு ஒருத்தர் கோச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ எனக்கு என்னென்னா கொஞ்ச நாளாகவே என்னன்னு தெரியல, ஒரு 3 மணிக்கு ஒரு விழிப்பு வந்தது. எப்படின்னா ஒரு 2 மாதங்களாக அப்படி விழிப்பு வந்தது. அது மறுபடியும் அந்த 2 மணிக்கு விழிப்பு வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் முட்டியில் இருந்துட்டு ஜெயிப்பேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுவேன், அரை முட்டின்னு சொல்லுவோமா என்னது அந்த அப்படி நின்று ஜெயிப்பேன். அப்புறம் முகத்தை தரையில் வைத்து ஜெயித்துக்கிட்டு இருப்பேன் ஒரு 30 நிமிஷம் என்ன ஜெபிச்சுட்டு அப்புறம் தூங்குவோம், நல்லா தூங்கிடுவான். அது மாதிரி உங்களுக்கு அது மாதிரியான ஒரு இது ஏற்பட்டாக்க நீங்கள் அது மாதிரி முட்டியில் இருந்து ஜெபிங்க, உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அப்படி ஏற்படாட்டி முழிப்பு வராட்டிய நீங்கள் அதை ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லாமே நன்மையாக நடக்கும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஜீசஸ். அப்புறம் வேறு யாரும் சாட்சி சொல்லுவீங்களா? பிரதர் ஒரு இது அனுப்பியிருக்கிறா பார்த்தீங்களா? அந்த ஃபாதர் பேர் என்ன? வர்கீஸ். அவர் ரொம்ப நாளாகவே வலைத்தளத்தில் ஒரு இது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சாட்சிகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாப்புல. அதை நேற்று பிரதர் போட்டுருக்கிறாப்புல. இன்னைக்கு வந்திருக்கு அந்த இது. அதை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எழுப்புதல் எவாஞ்சலிசேஷன் எப்படி நடக்குது அப்படின்னாக்க, நீ வந்து ப்ரேயர் பண்ணணுங்கிறது முதல் பாயிண்ட். ப்ரேயர் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இருப்பினும் நம்ம வந்து என்ன பண்ணணும், எங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. பையன்கிட்ட ஆல்டர் பாய்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து அனுப்பலாம், ஜீசஸ் லவ் யூ. அதை அந்த நோட்டீஸ் அடித்த அந்த பேப்பரை அந்த எல்லாரும் கொடுத்துருக்கான். 50 நோட்டீஸ். இந்த என் பையன் இப்போ 50 நோட்டீஸ் ஒவ்வொரு கிராமத்தையும் கொடுத்துட்டு இருக்கான் நம்ம கோயில் திருவிழாவுக்காக. அந்த 50 நோட்டீஸை கொடுத்தோம்னா 49 பேருக்கு கொடுத்துட்டான் அந்த நோட்டீஸை. கடைசி ஒரு நோட்டீஸை கொடுக்க முடியல. யாரா கொடுக்குறது அப்படின்னா, அடுத்த வாரமாக வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நோட்டீஸை தூக்கிட்டு ஓடியாந்துருக்கலாம். அப்போ ஒருத்தருமே இல்லை. ஒரு வீடு பூட்டி இருந்திருக்கு. அந்த வீட்டில் போய் நின்றுட்டு காலிங் பெல் அடிச்சிருக்கலாம். ஒருத்தரும் வரல. காலிங் பெல் அடித்தோடனே ஒருத்தரும் வரலன்னொன்னே அப்புறம் அந்த செவரை ஏறி குதிச்சு அந்த கதவு இடுக்கல அந்த நோட்டீஸை வச்சுட்டு வரலாம். அப்படி அடித்தோன்னா அந்த திடீர்னு வந்து அந்த கதவை திறந்து பார்த்துருக்குறாங்க. யாரோ ஏறி குதிச்சு ஓடுறது மாதிரி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அம்மாவுடைய செயல் என்னவாக இருந்துச்சுன்னா, அந்த அம்மா வந்து தூக்க மாட்டிக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி மேலே அரேஞ்ச் பண்ணி இதில் ஏறினோடனே இவ்வளோ நாளைக்கு பெல் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒடியாந்து பார்த்துருக்குறாப்புல. அப்போ
இவர் ஏறி குதிச்சது அவர் ஏதோ அவங்களுக்கு ஒரு வானதூதன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு, இயேசு மாதிரி தெரிஞ்சிருக்கு. பல வகையில யோசிச்சு அன்னைக்கு போய் கோயில்லையே அவங்க இதை சாட்சியா சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி இந்த நோட்டீஸ்னால என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது, அல்லது நான் தூக்கு மாட்டி செத்துருப்பேன் அப்படின்னு அவங்க ஒரு சாட்சியா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க எப்போதுமே ஆண்டவற்றை வந்து உண்மையாக இருக்கும். உண்மையாய் நடக்கும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. எப்போதும் உண்மையா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்தா எப்பொழுதுமே ஒரு நன்மையும் குறையாம உனக்கு கிடைக்கும். நம்ம வந்து இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, அதை வந்து கான்ட்ரவரியா பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்குமே கான்ட்ரவரி தான், எப்போதுமே கான்ட்ரவரி தான். அதனால நம்ம வந்து கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். இம்மாதிரியான சாட்சிகளை, உயிருள்ள சாட்சிகளை நீங்க படித்து அந்த சாட்சிகளின் வழியாக வாழ்வதற்கு முயற்சி செய்யும். வேற யாரும் தான் சொல்றீங்களா? ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். வேற யாரும் சொல்றீங்களா? சரி, இன்னைக்கு காலையில வந்து பனையூர்ல சொன்னேன். இன்னைக்கு என்ன திருவிழா? அந்தோனியார் திருவிழா, பதுவை அந்தோனியார் திருவிழா. நான் நேற்று எதார்த்தமா நம்ம ஃபாதர் பிரான்சிஸ் ஃபாதர் ஒரு இது அனுப்பியிருந்தாரு, அதை படிச்சு பார்த்தேன். இந்த பதுவை அந்தோனியார் நாக்கு அழியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? உண்மையா இருக்கிறோம், நம்மளும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். அங்க அந்த பதுவை அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னா, ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். அவர் வந்து ஒரு பெரிய தனவந்தர். இப்போ எங்கள் ஊரில் ஒரு தனவந்தர் இருந்தாங்க. நான் அவங்க கூட இது பண்ணேன், இந்த கிராமத்தில் உள்ளவங்க தான் இதை நிர்வகிக்கணும், வேற யாரும் வந்து நிர்வகிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். எங்கள் தனவந்தர்கிட்ட சொன்னேன். அவர் சித்தாண்டி அமைதியாக இருந்தார். அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். சரி நீங்கள் போங்க அப்படின்னு. அது இப்போ எல்லாம் சால்வ் ஆகிட்டு, அது அப்படியே சால்வ் ஆகிட்டு. அப்படி அது நாங்கள் பல பேருக்கு நன்மைகள்னால அது சால்வ் ஆகிட்டு. அந்த பதுவை அந்தோனியார அந்த இறப்பு ஒருத்தருக்கு, அந்த ஊரில் உள்ள பெரிய பணக்காரர், அந்த இறப்புக்கு அவரை கூப்பிட்டுருக்குறாங்க. என்னன்னா, அந்த இவரை இறப்பு பூச வைக்கிறதுக்காகவும் இந்த இறந்தவரை பற்றி பெரிய பணக்காரர் அப்படி இருப்பார், இப்படி இருப்பாருன்னு அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவார் அப்படிங்கிறதுக்காகவே அவரை கூப்பிட்டு பூச வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பூசையெல்லாம் வச்சுட்டு கடைசியாக அந்த பூச பிரசங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த தனவந்தனுடைய ஆன்மா அவருடைய செல்வத்துக்கிட்ட தான் இருக்குது, அது வந்து பரலோகம் போகல, வானுலகம் போகல. ஏன்னா அவர் வந்து செல்வத்தை தான் நேசிச்சாரு. ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா அப்படின்னு அந்த இயேசுநாதரை பற்றி மற்ற எல்லாம் குப்பை அப்படின்லாம் நினைக்கணும். சரி, அதனால அதை நினைச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து இவர்கிட்ட இப்போ வந்து உண்மையிலேயே இவர் வந்து ஆண்டவர்கிட்ட இல்லை, அவருடைய சோல், அவருடைய ஆன்மா வந்து அவருடைய அந்த கஜானாவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அங்கே போய் பார்த்தா உண்மையிலேயே அந்த கஜானாவில் அவருடைய ஆன்மா இருந்துச்சுன்னா, அந்த இறந்தவருடைய ஆன்மா. ஆக நம்ம நல்ல முறையில் பரலோகம் சேருவதற்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். இது மாதிரி பெரிய பணத்தை தேடணும், அதை தேடணும், இதை தேடணும், சொத்தை தேடணும், எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ வந்து உண்மையா கர்த்தரை தேடினா அவர் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவைகளை கேட்காதெல்லாம் கொடுப்பாரு. அப்படியாக நீங்க என்ன பண்ண, இந்த ப்ரேயருக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க. நம்ம ஒரு 2-3 ப்ரேயர் பண்ணுறோம், மார்னிங்கில் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் பைபிள் படிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு செகண்ட் சாட்டர்டேயும் வேற எங்கேயும் நடக்கிற ப்ரேயரில் நம்ம நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்லிக்கிறவங்கலாம் நம்ம செய்கிற ஊழியங்களுக்கு அங்கங்கே நீங்கள் கலந்துக்கிறது மிக நல்லது. நன்மையான காரியங்கள் நடக்கும். அதை அப்படியே உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நீங்கள் இந்த ஊழியங்களில் கலந்து கொண்டு வசனங்களை தியானிக்க வேண்டும். நம்ம பல வகையான ப்ரேயர் பண்ணுறோம். அதில் ஒவ்வொரு வகையான ப்ரேயருக்கும் ஒவ்வொரு நன்மை கிடைச்சாலும் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது இன்னும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். நன்றி. நீங்கள் தான் இது சொல்ல வரீங்களா? சாட்சி வேற யாரும் சொல்ல வரீங்களா? சரி. எங்கள் நல்ல தந்தை, எங்களை வழிநடத்துகின்றார்.
நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சுட்டி காண்பிக்கின்ற நல்ல தந்தை, எங்கள் பிள்ளைகளுக்கு நீ நிறைய நன்மைகள் செய்திருக்கிறீர்கள். இந்த நன்மைகளின் வாயிலாக அவர்கள் பல வகையான தீமைகளிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த நீதி சாட்சிகள் சொன்னவர்களை உன்னுடைய கையில் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறீர்கள். அவர்களை இன்னும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டுமாய் தந்தை இறைவா, உங்களுடைய நன்மை தனத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நீ நன்மை செய்து இதே போல நிறைய உதவிகள் செய்ய வேண்டுமாய் அப்பா தந்தையை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நன்மை தீமை அறியும் மரத்தை எதற்காக ஏதேனில் வைத்தார்? நன்மை தீமை அறியும் மரத்தை ஏன் ஆண்டவர் ஏதேனில் வைத்தார்? நன்மை தீமை அறியும் மரத்தை ஏன் ஆண்டவர் வைத்தார்? பார்த்தீங்க, தொடர்ந்தும் ஆதியாகவும் 2ஆம் அதிகாரம் 9வது பார்த்தீங்க. ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணில் இருந்து வளரச் செய்தார். இப்ப ஆண்டவர் எல்லா சுவையான மரங்கள் எல்லாம் படைத்தார், வாழ்விளைக்கும் மரத்தையும் படைத்தார், நன்மை தீமை அறிய மரத்தையும் படைத்தார் இல்லையா? எதற்காக நன்மை தீமை மரத்தை படைத்தார்? பையன் இருக்கான், அம்மா இருக்காங்க பக்கத்துல, ஒரு டப்பா கொடுத்து திறக்காதரான்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துருப்பா என்ன பண்ணுவ? சும்மா ஒன்றும் சொல்லாம இருந்தா என்ன பண்ணுவான்? பேசாம இருப்பான். திறக்காதன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? நான் போயிட்டு வரைக்கும் கையில வச்சது திறக்காதன்னு தான் இந்த இருக்குன்னு சொல்லிடுவா. அது மாதிரி வாழ்வழிக்கு மரத்தாது நன்மதி அவங்க மரத்தை கடி நீ சாப்பிட்டாத ஆர்டர் சொல்ல சாப்பிடுறதுனால நீ என்ன பண்ணுவாய்? சாகவே சாய் சொன்னாரா? இப்ப சொன்னதுனால இவனுக்கு என்ன வச்சுப்ப? சாப்பிட்டது. யார் அதுக்கு தூண்டுதல் கொடுத்தது? யார் கொடுத்தது? சாத்தா. இப்ப ஆண்டவர் பிசாத்தை இவரு கூட நீ போய் அவங்க பிசாத்து எது கொண்டத கேட்டோம் கேட்டுக்கலையா? கேட்டுக்கலையா? ஏன் வரல? அவன் பணத்தை படிக்கிற, டேய் பணத்தை படிக்க ஸ்டாப். தடுத்துக்கலாம்ல? ஏன் தடுக்கல? ஏன் பிசாத்தை தடுக்கல? ஏன் இவன் சாப்பிடுறது தடுக்கல? இவன் சாப்பிட்டான். அடுத்து ஆதாம கொடுத்தாலையா? ஆதாமே நீ சாப்பிட்டாரு, தடுத்துக்கலாம் இல்லையா? ஆதாமாவது காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஏன் செய்யலாம்? சோதிச்சாரா? ஆண்டவர் சோதிக்கிறவரா? ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு திரும்ப சொல்லுது, ஆண்டவர் சோதிக்கிறவர். ஏன் இதை ஆண்டவர் செய்தார்? கேள்வி ஒன்றுதான். ஆண்டவர் பிசாசு வந்து என்ன சொல்லுச்சு? ஆண்டவருடைய பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ? முதல் பாடம். இரண்டாவது, இதை சாப்பிட்டா நீங்க சாகவே நீங்கள் யார் மாறுவீங்க? இது அவருக்கும் தெரியும். அதனால் தான் உங்களை என்ன பண்ணிருக்காரு? சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காரு. ஒரு சத்தியத்தை சொல்லுது. இப்ப ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்றது பெருசா, பிசாசு சொல்றது பெருசா? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்வது பெருசா, உலகம் சொல்வது பெருசா? அதே கேள்வி. அழகான் அன்னைக்கு யாதாம் ஏவாளுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு உலகம் ஒன்று சொல்லுது, வேதம் பைபிள் ஒன்று சொல்லுது. எது முக்கியம்? வத்திக்கான ஒரு பெரிய பிரச்சனை. அவர் வந்து ஏற்கனவே ஓரினை சேர்க்கல திருச்சிவர் அலோ பண்ணணும்னு பழைய பிரதப்ப ரொம்ப டீப்பா அதை ஆராய்ச்சி செஞ்சு இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்த சேக்தர் மேரேஜை திருச்சிக்குள்ள கொண்டு வந்தோம்னு ஒரு குரூப் இருக்கு. வேட்டிகன்ஸ் புதுசா வந்திருக்க போப் எடுத்துட்டாரு. குடும்பம் என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான். இதுக்கு வெளியில குடும்பம் கிடையாது. இதை பற்றி இனிமே யாரும் பேச வேண்டாம். ஒரே வார்த்தை டிஸ்கஷன் டைம்லாம் ஒதுக்கல. குடும்பம்னா இதான் குடும்பம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், செகண்ட் ஒய்ஃப், செகண்ட் ஹஸ்பண்ட், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்லாம் குடும்பம் கிடையாது. ஒரு ஒய்ஃப், ஒரு மண், ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். இவங்களுக்குலாம் அது பொறுக்கல்.
நீங்க ஆர்த்தடாக்ஸா இருக்கீங்க, நீங்க ஏதோ பழமைவாதியா இருக்கீங்க. நான் உலகத்துக்கு ஏற்றாற் போல திருச்சி வேணும்ல. அவர் கிளியரா சொல்லிட்டார், நான் பைபிள் படி எடுத்துட்டு போறேன். பைபிள் படி தான் திருச்சியை நடத்த முடியுமே, இப்படிலாம் நடத்த முடியாது. இப்படி அது கூட ஒரே குழப்பமா சண்டை பாருங்க. நிறைய பேர் நடத்திருங்க, உங்களுக்கு டைம் இருந்தால் அது பாருங்க. நிறைய பேர் தமிழில் வேணும்னு கேட்டாங்க, அதனால் எப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் நிறைய வீடியோ டெய்லி ஒன்று போகிறாரு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியும் பார்க்குறேன். ஏதாவது கொஞ்சமாவது சினாப்சிஸ் தமிழில் டைப் பண்ணி போட முடியுமான்னு பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு சோதனையை வைக்கல. மனிதனுக்கு எப்படி கொடுத்தார்? மனிதனை யார் சாயலாக படைத்தார்? யார் சாயலாக? நமது சாயலாக படைத்தார், தமது பாவனையாக படைத்தார். அவர் நினைச்சா நினைச்சதை செய்யற மாதிரி மனிதனும் நினைச்சா நினைச்சதை அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தாரு? அவர் மனிதனை அடிமையாக வைத்திருந்தால் பிசாத்தை வெளியே போடான்னு சொல்லியிருக்கலாம், பழத்தை பறிக்காதன்னு ஏவாள சொல்லியிருக்கலாம், பறிச்சவர்கள் சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கலாம், ஆதாமிட்டு சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கலாம். அடிமையாக அல்ல, யாரை வச்சிருக்காரு? சுதந்திரவாளியாக வைத்திருக்காரு. உங்களுக்கு எனக்கு ஒவ்வொருத்தரும் ஃப்ரீடம், ஃப்ரீ வில். அந்த ஃப்ரீ வில் மூலமாக நீங்க என்ன பண்ணணும்? அவர் சொன்னவற்றை செய்ய பார்க்கிறார்கள். அடிமைத்தனமாக சொல்வதை செய்ய விரும்பல. அதனால ஆண்டவர் அவர்கிட்ட விட்டுட்டார், நீ என்னன்னாலும் தேர்ந்தெடுத்துக்கொள். அங்கே வாழ்வழிக்கு மரத்தின் கை இருந்துச்சு, அதை சாப்பிட்டால் சாவே இருந்துக்க, வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே இருந்திருக்கலாம். அதை சாப்பிட போல பிசாசு அதை சாப்பிட சொல்லி அவர்களுக்கு சொல்லல. பிசாசு எதை சாப்பிடுன்னா நன்மை தீமை பழத்தை தான் சாப்பிடுது. இவன் பிசாசு வந்து கரெக்டா தப்பா? நீ சாகவே சாக மாட்டாய் அப்படின்னு சொன்னா பிசாசு. ஆண்டவர் சொல்ல நீ சாகவே சாவாய். எது உண்மை? இவங்க சாகல இல்ல, பழத்தை சாப்பிட்டு சாகல இல்ல. என்னம்மா எங்க செத்தாங்க? உயிரோட தான் இருந்தாங்க. நீ சாகவே சாவாய்ன்னு சொன்னாரா இல்லையா ஆண்டவர்? பிசாசு நீ சாகவே மாட்டாய். எது நடந்துச்சு நமக்கு எல்லாம் தெளிவா தெரியணும். பேசிக் வந்து கரெக்டா இருக்கு. அவங்க செத்தாங்களையா சாவலையா? ஆவிக்குரிய ஒரு மரணம். தேவனை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா ஆவிக்குரிய மரணம். பார்க்கறது உலகத்துக்கு பெரிய ஜெயண்ட் ஃபிகர், கோல்டு செயின் போட்டு பெரிய காரை வந்து சிங்காசனம் வச்சு அழிச்சுலாம் போவீங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. எது தேவை? ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை உங்களிடத்திலே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்னது? தேவனோடு முகமுகமா தரிசித்துக் கொண்டார். ஆண்டவர் வர போய் அடுத்த நாள் என்ன பண்ணாங்க? போய் என்ன பண்ணாங்க? ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் ஒளிஞ்சாங்க? ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டதுனாலே தேவனை பார்க்க என்ன முடியல. இன்னைக்கு நாம ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல? ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது யாரை தரிசிக்க முடியும்? ஆண்டவரை தரிசிக்க முடியும். இப்ப எதனால ஆண்டவருக்கு மரத்தை வைத்தார்? எதுக்காக வைத்தாரு? நமக்கு ஃப்ரீ வில் கொடுத்துட்டார். நீ எதனாலும் தேர்ந்து கொள்ளலாம். பாவம் பாவம், சாபம் சாபம், எதனாலும் தேர்ந்து கொள்ள உன் விருப்பம் என்று அவர் எப்படி இருந்தாரோ அதே போல அவர் விருப்பத்தின்படி அல்ல, நாம் விருப்பப்படி நடப்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். இப்ப மனிதன் தேர்ந்து கொண்டான். முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியாக போயிட்டு தேவன் வார்த்தைன்னா அவர் சொன்னிச்சுல, ஆண்டவர் வந்து கேட்டுக்கலாம்னு ஒரு வார்த்தை. பிசாசு சொன்னிச்சுல, ஆண்டவரே பிசாசு இது மாதிரி சொல்லுது, இது கரெக்டா தப்பான ஆண்டவர் இதை கேட்டுக்கலாம்ல. ஏன் கேட்கிறது? சரி, மனிதனை பிசாசு பாவம் செய்ய, இந்த பிசாசை யார் பாவம் செய்ய தூண்டியது? லூசிபரை யார் பாவம் செய்ய தூண்டியது? லூசிபர் என்ன பாவம் செஞ்சான்? யார் தூண்டியதான? அவனுக்குள்ள இருந்த கர்வம். அவனுக்குள்ள அவனை யார் தூண்டியது? அவனைதான் என்ன சொன்னா? அகம்பாவம், ஆணவம், வேட்டிவி. எத்தனை லட்சம் வருஷமா இந்த ஆண்டவர் என்ன பண்றது சொல்லிட்டே இருக்குது. எத்தனை வருஷமா அந்த சர்ச்சில் வெறும் விசுவாசியா இருக்குது. நான் என்னைக்கு பேரண்ட்ஸ் கவுன்சில் மெம்பரா இருக்கு, என்னைக்கு நான் செக்ரட்டரியா இருக்கு, என்னைக்கு நான் வைஸ் பிரசிடண்டா இருக்கு, இன்னைக்கு அன்பிய தலைவர் ஆகுது, இன்னைக்கு அன்பிய பொறுப்பாளர் ஆகுது, இன்னைக்கு நான் அந்த டயசிஸ் பொறுப்பாளர் ஆகுது, இந்த பங்கோட பொறுப்பாளர். இப்படியாக நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் சார்ந்திருக்க தெரிஞ்சவரை நாம் மேன்மைப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். தேவன் முன்னால் மேன்மைப்பட வேண்டும் நாம் என்ன பண்ண நினைப்பது கிடையாது.
கவனம் எங்க இருக்க வேற எங்க இருக்க? இந்த போறவங்களை பார்த்துருக்கு, இருக்கிறவங்க பாருங்க, அவங்க தான் பார்த்துருப்பாங்க. நம்ம விட்டுட்டு போறோமே. பதில் சொல்லுங்களேன். கஷ்டப்பட்டு ஆட்டுக்கறி சாப்பிட்டு தயாராகிட்டீங்களா? சுகத்தில் இருக்கீங்களா? எங்களுக்கு தான் கொஞ்சம் வச்சிருக்கீங்களா இல்லையா? ராத்திரிக்கு எடுத்துடும் இல்லையா? சரி, அப்ப இந்த பிசாசான சொன்ன வார்த்தைகளை மீண்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். அது கேட்கல. பிசாசான எப்படி அவன் தன்னைத்தானே எத்தனை வருஷம் ஆண்டவரை துதித்துக் கொண்டு நானும் ஆண்டவராக மாறி நமக்குள்ளும் இப்படி இருக்குது நிறைய கருவது. எத்தனை நாள் தான் நான் இப்படியே பிரைஸ் நான் தான் மெசேஜ் கொடுக்கணும், நான் தான் சங்கீத தியானம், நான் தான் எல்லாத்தையும் நடத்தது, நான் தான் சர்ச்சில் போனா எல்லாத்தையும் செய்யணும், நான் தான் பெரிய ஆளா இருக்கணும் எல்லோரும் விரும்புகிறார்கள். இதே கர்வம் தான் யாருக்கு இருந்தது? அவன் அதனால் தான் தனக்கு கொடுத்த இடத்தை யார் பிடிச்சிட்டாங்க? மனிதன் பிடிக்கிறான மனிதனின் பாவத்துக்கு ஒரு சூழ்ச்சியை செய்தது. இப்ப பாவம் செய்துட்டாங்க. உடனே என்ன பண்ணிக்கலாம்? ஐயோ ஆண்டவரே, மை லார்ட், நான் பாவி, நான் பாவம் செய்து விட்டேன் கேட்டானா? என்ன சொன்னா? ஆண்டவர் கேட்கிறார், அதான் நீ சாப்பிட்டியா? என்ன பதில் சொன்னாங்க? நீர் கொடுத்த அந்த பெண். யாரை கொடுத்த சொல்றாங்க பாருங்க. ஒரு பாவம் நுழைஞ்ச உடனே அடுத்த பாவம் யாரை கொடுத்த சொல்றாங்க? தேவரீர் கொடுத்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நான் சாப்பிடல ஆண்டவரே. அப்ப பழி யார் மேல? பொண்ணு மேல. ஒரு பாவம் உள்ள நுழைஞ்ச திருப்பி அடுத்த பாவம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஆண்டவர் மேல வருது, பொண்ணு மேல. பொண்ணை கூப்பிட்டு கேட்கிறாரு. பொண்ணை கூப்பிட்டு நீ எடுத்து கட்டளையை யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்த கட்டளை எப்ப கொடுக்கப்பட்டது? ஏவாள் உருவாக்கும் முன்னே கொடுக்கப்பட்டது. ஏவாள் உருவாக்கும் முன்னே யார்கிட்ட கொடுத்தீங்க இந்த கட்டளை? பாம்பு சொன்னிச்சு, நான் சாப்பிட்டேன். நீங்க என்னைக்காவது அது என்ன அர்த்தத்துல நீங்க என்னைக்காவது என்ன சொன்னீங்களா? இல்ல ஆதாம் தான் சொன்னாரா? யார்கிட்ட கட்டளை கொடுத்தாரு அவரு? ஆதாம். அவ யாரை கேட்கறது கேள்வியா? என்ன கேட்டு யூஸ்ல தொடியில அவன் சொல்றான். உள்ள ஆண்டவரே மன்னிச்சிருக்கேன், தெரியாம பண்ணி செத்து போயிடும் நினைச்சேன், தெரியாம பண்ணிட்டோம். நாங்க பழைய வாழ்க்கைக்கு வரணும். ஆதாமாவது கேட்டுக்கலாம், ஏவாளாவது கேட்டு, ரெண்டு பேர் இடமில்ல. இன்றைக்கும் அதே மனநிலையில் தான் நாம் இருக்கிறோம். நன்மை தீமை கனி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் காரியம் பரலோகத்தின் காரியம் ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் எதை தேர்ந்துகிறோம்? உலகத்தின் பேரையும் புகழையும் நாம் இடவனோம் தேர்ந்து கொள்கிறோம். ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார் நமக்கு. இது போல அன்றைக்கு இருந்த அதே செலக்ட், அதே ஃப்ரீடம் இன்றைக்கு நமக்கும் இருக்கிறது. நீங்க கோயிலுக்கு போகலாம், போகாம இருக்கலாம். கோயிலுக்கு கூட பிரேயர்ல ஃபுல் நாள் போட்டு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்க வீட்டிலே இருக்கலாம், வெளியே போயிருக்கலாம். கோயிலுக்கு வந்து பக்தியோடு இருக்கலாம், பக்தி இல்லாமல் இருக்கலாம். ஆகவே நற்கரையானவர் தொழலாம், தொழாமல் இருக்கலாம். நற்கரையானவரை ரிசீவ் பண்ணலாம், ரிசீவ் பண்ணாமலும் இருக்கலாம். வாங்கிட்டு அவர் ஆராதனை செய்யலாம், ஆராதனை செய்யாமலும் இருக்கலாம். எல்லாமே உங்க சாய்ஸ் தான். பங்கு சாமியார் சொல்லத்தான் செய்வார், வர்ற சாமியார் எல்லாம் யாரும் இப்ப யாருக்கு சாய்ஸ்? இப்ப நன்மை தீமை அறியும் சாய்ஸ் மாதிரி இன்றைக்கு எல்லா சாய்ஸும் நமக்கு கொடுக்கப்படுது. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது ஆண்டவருக்கு வருகிறவரை ஏற்றுக்கொள்கிறோம்? சபைகளை ஏற்றுக்கொள்கிறோமா? தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். தேவனை ஏற்றுக்கொள்ளும் சபைகளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை ஏற்றுக்கொள்ளாத சபைகளை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் ஒரு வித்தியாசம் நமக்கு தெளிவான உடனும் தெரியும். இப்ப ஒரு சில கேள்விகளை இந்த தொடக்க நூலில் எனக்கும் இருக்கு, பலரும் கேட்கிறாங்க. அந்த கேள்வியில உங்கள்கிட்ட வைக்கிறேன். நீங்கள் போய் நீங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபையில் இருக்கிற குருவானவர்கிட்ட விளக்கம் கிடைக்கும். இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னாலும் கொஸ்டின் பண்ண மட்டுமே கேட்காதீங்க. சில பேர் உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது? உங்களுக்கு இப்படிலாம் கிறிஸ்துவமான கேள்வியெல்லாம் எப்படி கேட்குறீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. வாசிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வாசிங்க. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி மழையை பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய
அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன். சரி, இப்ப 27ஆம் வசனத்துல யாரை படைக்கிறார் ஆண்டவர்? எத்தனாவது நாள் படைக்கிறார் பாத்தீங்க? எல்லாம் கையில பைபிள் வச்சுக்க, கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. எத்தனை நாள் படிக்கிறாரு? யாரெல்லாம் படிக்கிறாரு? யார படிக்கிறாரு? மனிதன் தான் 2 பேரையும் படிச்சுட்டாரு. 2 பேரும் ஒரே இடத்துல படிக்கிறாரா? படிக்கிறாரா? இல்லையா? அதெல்லாம் கொடுத்துருக்கு. நீங்க ஆளுகை செய்யணும்னு சொல்லிட்டாரு. அதே இது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாத்தீங்க. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் ஆசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். இப்ப முதல்ல சொல்றப்ப பூமியில் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இங்க என்ன இருக்கு? எங்க இருந்து உருவாக்குறாரு? மண்ணிலிருந்து உருவாக்கி எங்க கொண்டு உட்கார வைக்கிறாரு? முதல்ல உண்டான மனிதனை பூமியில உருவாக்குறார். 2வது உண்டாக்குற மனிதன் என்ன பண்றாரு? இப்ப ஆதாம் மட்டும்தான் உருவாக்கி இருக்க, ஏவாளை உருவாக்கல. முதல்ல என்ன சொல்லப்படுது? 2 பேரையும் உருவாக்கி ஒரே நேரத்தில் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் ஆளுகிட்டு அதிகாரத்தை கொடுத்து முடிச்சிட்டேன்னு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். வந்துருச்சு, முடிச்சவர் இப்ப என்ன சொல்றாரு? மண்ணிலிருந்து மனுஷன் மட்டும் உருவாக்கி உயிர் மூச்சு கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையும் பேர் என்ன வைப்பான்னு பார்த்துட்டு அவனுக்கு துணை இருக்கான்னு பார்த்துட்டு துணை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் எங்க இருந்து உண்டாக்குறாரு பெண்ண? முதல்ல அப்படி சொல்லப்பட்டுச்சா? அப்ப அந்த ஆணும் பெண்ணும் யாரு? இந்த ஆணும் பெண்ணும் யாரு? நீங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு இறையில பத்தி சொல்லிக் கொடுக்குற குருக்கள் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு விளக்கம் ஃபுல்லா தெரியல, ஒரு சில விளக்கங்களுக்கு அது ஒரு திருப்தியா இல்லை, ஆனா நான் முழுமையா சொல்லல, நீங்க கேட்டுப்பாரு. அப்ப முதல்ல என்ன சொல்லிக்கணும்? ஆதாமை உருவாக்கி பேர் வச்சு துணை இல்லைன்னு பார்த்த பிறகுதான் அவனை ஒரு தூங்க வச்சு எலும்பெடுத்து அப்புறமா தான் ஏவாளை வரைக்கும் கொண்டாந்து கொடுத்ததா அடுத்த அதிகாரம் சொல்லப்படும். புரியுதா? கேட்கிற கேள்வி புரியுதா? நீங்க போய் சொதப்பேறக்கூடாது கேட்கிற ஆட்கிட்ட. அதோட விளக்கங்களா இருக்கலாம், இல்லைன்னு சொல்றது இல்லை. ஆனால் ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்குது? இதுல என்ன ஒரு சில பேர் என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அதையும் சொல்லிருக்கு. இந்த ஆதாம் ஏவாளுக்கு யார் பிறந்த? முதல்ல காயினும் ஆபேலும். ஆபேலும் காயின் கொலை செஞ்சிடறான். கொலை செஞ்ச பிறகு அவளை ஆண்டவர் வெளியே அனுப்புறாரு. பார்த்தீங்க 4ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. இன்று நீர் என்னை மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றேன். உமது முன்னிலையில் நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியதுள்ளது. என்னை காண்கிற எவனும் என்னை இப்ப அந்த உலகத்துல யாரா இருந்தா? ஆதாம், ஏவாள், ஆபேல், காயின். ஆபேல் செத்து போயிடுச்சு. இப்ப காயின் போறான். நாடோடியாக திருந்தியனை பார்க்கிறவனை என்ன பண்ணுவான்? யார் பார்த்து யார் கொள்ளுவாங்க? யாரு பாப்பா? யார் கொள்ளுவா? யாரு கொள்ளுவா? இதை சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முதலில் பூமியில் படைத்தது ஒரு தம்பதியர், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை பற்றி தான் இங்கே சொல்லப்படுது. அவர்கள் வெளியே இருக்காங்க, இருந்தாலும் ஏதேன் தோட்டத்தில் இருக்காங்க, அவங்களாம் பூமியின் மற்ற பகுதியில் இருக்காங்க. ஆதாம் ஏவாள் முதல்ல படைக்கப்பட்ட சொல்றேன், அதை கரெக்ட் நான் சொல்லவில்லை, சில விளக்கங்கள் கொடுக்காங்க. அந்த விளக்கத்தோட நீங்க என்ன கேட்டு சரியான விளக்கத்தை அடுத்த முறை போன்லயோ மெசேஜ்லயோ எனக்கு கொடுத்து தொடர்பு பண்ணி நீங்க படிக்கிறதெல்லாம் படிச்சு உற்சாகமா படிச்சு அது அர்த்தங்களுக்கு. இந்த 2 முதல்ல சொன்னா, முதல்ல சொன்னா தம்பதியருக்கு பிறந்த பிள்ளைகள் வெளியே இருக்காங்க. அவர்களை போனா காயின் போனா என்ன பண்ணாங்க? குத்தி கொண்டு கொலை பண்ணிடுவாங்கன்னு என்னோட அடையாளத்தை போடுங்கன்னு காய்க்கு இந்த அடையாளத்தை போடுறார் ஆண்டவர். அடையாளத்தை உடம்புல போட்டு அனுப்புறார். அப்ப காய் அதே தொடர்ந்து பாத்தீங்க 17ஆம் வசனம் பாத்தீங்க. 17 காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ. எங்க இருந்து மனைவி கிடைச்சது அவனுக்கு? இப்ப ஆதாம் ஏவாளுக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்க பிறந்த மாதிரி தெரியல. அடுத்த 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்காது. தன் சேர்த்துக்கு பிறகுதான் சேர்த்து பிறந்தவதான் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இப்ப பொம்பளை பிள்ளைங்க வந்துச்சு அவருக்கு. இதையும் அந்த முதல்ல சொல்லப்பட்ட தம்பதியருக்கு பிறந்த பிள்ளைகளை ஒரு அர்த்தம் யார் கல்யாணம் பண்ண சொல்றாங்க? காயின்.
இதெல்லாம் சொல்லுகிறார். ஆனா எவ்வளவு இந்த அளவுக்கு முழு உண்மை என்பது தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கிரியேட்டிவா ஒரு திங்க் பண்ணி படிக்கணுங்கிறதுக்காக இதை சொல்ல. நீங்க எல்லாத்தையுமே கேட்டாரு, எல்லா சாமியத்தையும் கேட்டாதீங்க. எல்லா சாமியாரும் இதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையிலேயே வேதத்தில் ஆர்வமுள்ள பொருட்கள் யாரும் தெரிஞ்சா உங்களுக்கு விசேஷம் உறவினர்கள் நண்பர்கள் யாரா இருந்தா அவர்களை கேளுங்க, தகுந்த பதில் உங்களுக்கு கொடுப்பார். என்ன பதில் திருப்தி இல்லைன்னா திருப்பி ஆர்கியூ பண்ணி கேட்கறாங்க. மற்ற குறுக்கள் கேட்டா நீ எவ்வளவு சொல்ற சப்ஜெக்ட் பாட்டத்தை கேட்டு இந்த மாதிரி நீ கேள்வி எல்லாம் கேட்கறேன்னு துரத்தி விட்டுருவாங்க உங்களை. அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசாதீங்க நீங்க. புரியுதுலாம்? இப்ப முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு ராட்சதர்கள் இருந்தார்கள் ஒரு குரூப் வருது. பாத்தீங்க 6ஆம் அதிகாரமா? 6ஆம் அதிகாரம் 2வது பாத்தீங்க. அப்பொழுது ஆண்டவர் 6:2 மனிதரின் உதவியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவியர் கொண்டனர். இப்ப யாரு தேவபுத்திரர், யாருங்க மனுஷபுத்திரர்? யார் அந்த தேவபுத்திரர்? அவர்களுக்கு பிறந்ததுதான் ராட்சசர்களாக இருந்தார்கள் பொறுத்தது. யார் அந்த தேவபுத்திரர்? அது ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க. ஆனா வானதூதர்களுக்கு வந்து மனிதர்களோட வந்து சேரக்கூடிய ஒரு இயல்பு கிடையாது. அவர்களுக்கு விழுந்து போன தூதர்கள் சில பேர் விளக்கம் கொடுக்குறாங்க. விழுந்து போன தூதர்கள் வந்து மனித பெண்களோடு சேர்ந்தார்கள். அவர்கள் தேவபுத்திரர்கள் கிடையாது. அவர்கள் விழுந்து போன தூதர்கள். அவர்கள் வந்து உறவு கொள்ள முடியாது, மனிதர்களோடு சேர்ந்து உறவு கொள்ள முடியாது. அவர்கள் எல்லாம் அருமைகளாக இருக்கிறார்களுடைய குரூப். ஒரு பிசாசு வரணும்னா நம்ம உடம்புல பூந்தா அவர் வர முடியும் ஒழிய தனியாக அதால வந்து நிற்கவே முடியாது. அருவி கண்ணுக்கு படாது. யாரு யார் இந்த தேவபுத்திரர், மனுஷ புத்திரர் யார்? காயினுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் மனுஷ புத்திரர்களாக இருந்தார். இந்த ஆதாமியவர்களுக்கு சேத்துக்கு 3ஆம் பையன் சேமா சேத்துக்கு பிறந்தவர்கள் எல்லாம் தேவபுத்திரர்களாக இருந்தார். 2 வம்சங்கள், 2 படைப்புகள், பூமியின் ஒரு படைப்பு, ஏதேன் தொடர்ந்து ஒரு படைப்பு என்று பல வேத அறிஞர்கள் விளக்கம் கொடுத்தார். அவர் சொல்றது புரியுதா? தேவபுத்திரர் இவர்கள் பலசாலிகளாக அரக்கர்கள்னா பெரிய உயரமெல்லாம் கிடையாது. சவுல் எல்லாரையும் விட எல்லாரும் தோளுக்கு கீழே இருந்தார். கோலியாத் தோல் யாரை விட சவுலை விட உயரமானவனாக இருந்தார். அதுதான் ஜெயலலிதா நம்மளை விட உயரமான ஆளத்தான் யாருக்கு சொல்றாங்க? ராட்சதனா பெரிய 10 அடி 15 அடி 20 அடி 25 அடி குண்டா இருக்கிறதா கிடையாது. அந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது. எப்படி கோலியாத் இருந்தாலும் சிம்சோன் எப்படி இருந்தாலும் அது மாதிரி வழக்கமான உடல் தகுதியை விட கொஞ்சம் அதிகமான உயரம், அதிகமான பருமன், அதிகமான எடையுள்ள ஆட்களைத்தான் அவர்கள் என்ன அவர்கள் ராட்சதர்கள் என்று குறிப்பிட்டார். இந்த 3 காரியங்கள் சரி. முதல்ல ஒரு சந்ததியை ஆண்டவர் படைத்தார். 2வது ஏதேன் தோட்டத்தில் ஒரு மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி எடுத்தார் என்று 2வது காரியம். 3வது காரியம் அது யார்? காயினுக்கு நெத்தியில போட்டு பார்ப்பவன் எவனாவது கொன்று விடான்னு யார் பார்ப்பான்றது. 4வது காரியம் காயின் எங்கே போய் திருமணம் செய்தார், சகோதரியை திருமணம் செய்தார் என்று பலர் சொல்வார். ஆனால் சகோதரி யாரும் பிறந்த மாதிரி அங்கே சொல்லப்படவில்லை. அது இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதெல்லாம் 5ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லுது ஆதாம் ஏவாளுக்கு குமாரர்களும் குமார்த்திகளும் பிறந்தார்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அவர்கள் தேவபுத்திரர்களும் மனுஷ புத்திரர்களும். தேவபுத்திரர் என்பது ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 3வது மகனாகிய சேத்தின் வம்சத்தில் வந்ததுதான் தேவபுத்திரர் என்பதையும், காயின் வம்சத்தில் பிறந்து வந்தவர்கள் மனுபுத்திர புத்திரர்கள் என்பதையும் நாம் அறிந்து அதன் மூலமாக இந்த மாதிரி ராட்சதர்கள் பிறந்தாலே இப்படி 3 வகையான கேட்டகரி உலகத்தில் இருந்தது. ஒன்று தேவபுத்திரர், ஒன்று மனுஷ புத்திரர், 2 பேர் சேர்ந்த ராட்சதர். அதனால் தேவ உலகத்தை படைத்ததற்காக மனுத்தாவப்பட்டு உலகத்தை அழிக்க தேவன் திட்டம் கொடுத்தார். அதுக்கு பிறகு நோவாவின் காலம் வந்து அதுக்கப்புறம் நோவாவின் சந்ததி வழியாக பின்னால வருவதை நாம் பார்க்கிறோம். புதுசா இருக்க கேட்கறதுக்கு. ஆனால் அதோட சத்தியத்தை தெளிவாக நான் சொல்றது எல்லாமே ஃபைனல் கிடையாது. நீங்கள் அதை இன்னும் தெளிவாக கேட்டு நானுமே என்ன அதிகமான தெளிவுபட்டது சரியானதானா என்பதை தெளிவு பெறணும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நம் கேள்விகளுக்கு பதிலை யாராவது இருந்தால் சொல்றது. உணர்வோடு தொடக்க நிலையை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே தோற்றுவித்த பொழுது நமக்குள் ஒரு ஃப்ரீ வில்லை கொடுத்தார். சுயமாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்தார். அந்த ஆற்றல் தெய்வீக ஆற்றல். அந்த ஆற்றல் மூலமாக யாரை நாம் பற்றிக் கொள்ளணும் என்றால் தேவனை என்ன பண்ணணும்? பற்றிக்கொள்ளும். தேவனுடைய காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? பற்றிக்கொள்ளும். பிசாசின் காரியங்களை இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய காரியங்கள்
நித்திய இன்பம் மகிழ்ச்சி உள்ளதாக, நித்திய சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். இதை உணர்ந்தவர்களாக இதை எழுதிலிருந்து ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டு கொடுத்த இந்த தோட்டத்தை கொடுத்த அனுபவம், அந்த நம்பிக்கை வழி மனசடியாக நாம் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை நாமும் கற்றுக்கொள்ள ஒரு அழைப்பை கொடுத்துட்டார். இன்றைக்கு நீங்கள் வெளிப்படுத்திய காரியங்கள் ஒரு புதிதான காரியமாக வெளிப்படுத்தினதே, மறைந்திருக்க சத்தியங்களை நீ வெளிப்படுத்தினதே மக்கள் நன்றி சபா. இதன் மூலம் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவையாளை உணர்த்துகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டது. ஆதியிலே நீ மனிதனை படைக்கும் போது உமது சாயல தமது சாயலாக தமது உருவில் படைப்பேன் என்று உமது சாயலாகவும் உமது பாவனையாகத்தான் நீ படைத்தேன். எல்லா உரிமையும் கொடுத்தேன், சுதந்திரத்தை கொடுத்தேன். ஆனால் அவன் கொடுக்கும் போது எல்லா மரத்தின் கனிகளையும் சாப்பிடலாம், நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டால் நீ சாகவே சாவா என்று அந்த ஒரே ஒரு கட்டளை தான் நீ கொடுத்தேன். ஆனால் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட லூசிபர் பிசாசு இந்த மனிதனை இந்த பூமியில் இருக்க விடக் கூடாது என்பதற்காக தோட்டத்தில் ஏவாளோடு பேசி அந்த சத்தியத்தை மாற்றி, நீங்கள் சாவதில்லை, கடவுளை போல் மாறுவீர்கள் என்று அவளை ஏமாற்றி உண்ண வைத்தார். அவள் தானும் கொண்டு தன் கணவனுக்கும் கொடுத்தாலே, இதில் ஆதாமும் ஆண்டவருடைய கட்டளையை மீறிவிட்டானே. இதனால் பாவம் பூமிக்குள் நுழைந்து ஒரு சுத்தமான வாழ்க்கையில் இருந்த ஆதாமும் ஏவாளும் பிசாசின் வார்த்தையை கேட்டதால் பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டனரே. இதனால் ஆவிக்குரிய மரணம் இருந்து விட்டது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாது என்பதை வெளிப்பாடாக கொடுக்கிறீரப்பா. ஆனால் அதே நேரத்தில் தேவன் கேட்ட போது ஆதாமிடம்தான் கேட்கிறார் ஆண்டவர், அந்த மரத்தின் கனியை நீ சாப்பிட்டாயோ? அதற்கு அவன் சொல்கிற பதில் ஆம் என்றால் ஆம் என்று சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்த பெண் கொடுத்தால் அதனால் நான் சாப்பிட்டேன். எப்படிப்பட்ட பேச்சு பாருங்க. இன்னைக்கு நான் இது போல பேசக்கூடாதே, இதுதான் ஒரு பாடமாக ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார். ஏவாளிடம் கேட்டபோது பிசாசு என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன். இப்படி அவன் ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டு தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததால் அந்த தோட்டத்திலிருந்தே வெளியே துரத்தப்பட்டனரே. நாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க வேண்டிய மக்களாக ஆண்டவரை வைத்திருக்கிறார். நாம் எந்த இருக்கிறோம்? அந்த பாவத்தில் விழுந்து அதை விட்டு வெளியே இருக்கிறோமா? நம்முடைய காரியங்களை யோசித்து பார்ப்போம். எவ்வளவு ஆஸ்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்திருக்கும். இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் உலகத்தோடு ஒற்று வாழணும். கல்லாட கற்றும் பல கற்றும் கல்லாதவன் என்று சொல்லி என்னென்னமோ பழமொழிகளை சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு அந்த பரலோக ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை இன்றைக்கு ஆதாம் ஏவாள் வாழ்க்கை வழியாக நீ வெளிப்படுத்தினீரப்பா. இதனால் எவ்வளவு பெரிய காரியம் இந்த பூமிக்கு வந்து. அடுத்ததாக அந்த காயின் ஆபேலை கொலை செய்யக்காரனாக மாற்றினானே, அதுவும் அவனுக்கும் அந்த பிசாசின் குணம்தான். கோபம், மூர்க்கம். ஆண்டவர் அவன் காணிக்கை மட்டும் ஏற்றுக்கொண்டாரே, ஏன் காணிக்கை ஏற்கலையே? இப்படி அவன் பொறாமை வந்ததால் அவனை கொலை செய்து கொலைகாரனாக மாறும் அளவுக்கு அந்த பாவம் உள்ளே விழுந்திருக்கவே. அவன் நாடோடியாக சுற்றிருந்தார். எல்லாரும் என்னை கொல்வார்களே என்று பயந்தானே. இந்த பயம் எதனால்? பாவத்தினால் வந்ததானே. நாம் எல்லாம் இந்த பாவத்தை விழுந்துவிடக் கூடாது என்று நமக்கு ஆண்டவர் எச்சரிக்கையாக அந்த முதல் குடும்பத்தில் நடந்த காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாரே. அதற்கு பின்பு அதை சேர்த்து என்ற மகன் பிறந்த பின்பு அதற்கு பின்தான் அவர் ஆண்டவர் வழிபட ஆரம்பித்தனர். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நாம் செய்வதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். யோசித்தர் சொல்வாரே, காலைதோறும் விசாரிக்கிறவர் நிமிடத்தோறும் நம் கண்ணோக்கி பார்க்கிறவர். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நாம் நினைக்கலாம் கடவுள் பகவத்களாக இல்லை, இங்கு இருக்கிறாரே, நம்ம அருகில் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறாரே. இதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ நம்மை அழைத்து இருக்கிறார். அது ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் நடப்பது போல நம் குடும்பத்தில் நடக்கக்கூடாதே. அது ஆவிக்குரிய மரணம் வந்துவிட்டால் நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. இதற்கு நம்மை விசேஷத்த கிருதியால் நிறத்தை அழைத்து தடுத்து வந்திருக்கிறார் என்றால் அது இவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நாம் அதை உணர்ந்தவர்களாக
அவரோடு அவர் சுத்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற நம்ம ஒப்பு கொடுப்போமா? அதைத்தான் ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்படும் அளவுக்கு அந்த குடும்பத்தில் நடந்த காரியங்கள் எவ்வளவு பெரிய வேதனை பார்ப்போம். அப்படி ஆண்டவர் நாம் துக்கப்படுத்தக்கூடாது. நான் ஒவ்வொரு காரியத்திலும் இன்னைக்கு நாம் இந்த இடத்தில் இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறோம், இந்த வார்த்தையை கேட்கிறோம், வேத வசனத்தை படிக்கிறோம் என்றால் அது தேவன் நமக்கு கொடுத்த மகாபெரிய கிருபை. அந்த கிருபையால் தான் இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம். அதை உணர்ந்தவர்களாக அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அதை அப்படி வச்சுக்கிறோமா? அந்த பாவத்தில் அவர் மீள்வதற்காக நமக்காக இயேசு பூமியில் வந்தாரே. பாவ சாப நோய் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நாம் சுமந்த தேவையில்லையே. இன்றைக்கு இந்த மாதாந்தத்தில் நடந்த காரியம் உலகத்தில் நடக்காதபடி பார்க்க ஒவ்வொரு பேர் கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கிறதே. அதை உணர்ந்தெல்லாம் ஆண்டு வைக்கிறோமா? அன்பு இறைவா, இன்றைக்கு எங்களை அந்த காரியங்களை வைத்து ஒரு எச்சரிக்கை செய்தியாகத்தான் கொடுத்திருக்கிறேன். இந்த உலக போக்கில் நாங்கள் செல்லாதபடி, பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, இதை வார்த்தைக்கு கீழ்ப்படி மக்களாக வாழ ஒரு கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற மாட்டோம். அப்படியே தவறு செய்து விட்டால் ஆண்டவரே இதை மன்னித்துடன் என்று கேட்டால் அவர் மன்னிக்கக்கூடிய தகப்பன் தானே. ஏனென்றால் அவர் இறக்கங்களின் தகப்பனாக இருக்கிறாரே என்பதை உணர்ந்து நாங்கள் பாவடியை செய்து மன்னித்து பெற்று இன்னும் மக்கள் நெருங்கி வர எங்களை ஒரு கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற மாட்டோம். ஒப்புக்கொடுக்க மாட்டோம். ஒரு மகிழை தெய்வ பிரசனத்தால் எங்களை நிரப்புக்கப்பா. ஒவ்வொரு சாயலாக ஒவ்வொரு பாவனையாக படைக்கப்பட்ட நாங்கள் இந்த பூமியில் உமக்கு சாட்சியாக வாழவே அப்படியாக நம்ம ஒப்புக்கொடுப்போமா? அவருக்கு சாட்சிகளாக அந்த இடத்தில் வாழவே அவர் நாம புகழ, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரே. இந்த பணியை செய்ய ஒப்புக்கொடுப்போமா? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் மொழியாய் மலை மேலாம் வந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆமாம், அப்படிப்பட்ட வல்லமை தமிழ் மண்டலம் கடவுளிலே ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியானவர்கள் ஆண்டவர் வந்து ஆராதவரோடு பேசுவார். அதான் அதிகாலை நேரம். இன்னைக்கு நம்மோடு ஆண்டவர் பேச சுத்தமா இருக்கிறாரே, அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஒப்புக்கொடுப்போமா? அவர் சத்தத்தை நாம் கேட்கணும், அவரோடு பேசணும், அவர் முகத்தை நான் பார்க்கணுமே. அதிகாலை நேரம் ஒவ்வொரு நாளும் காலையிலோடு அவர் கிருபை நமக்கு புதிதாக சொல்ல சுத்தமா இருக்கிறாரே. அன்றைக்கு அவர்கள் பாவம் செய்து ஒன்று பண்ணி உண்டதால்தான் ஆண்டவர் கேட்கிறார், நீ தனியை சாப்பிட்டாயாய், ஆனால் எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசி அவருக்கு புதுமான வாழ்க்கைகளை நம்ம எடுத்துக்கணும். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பேன் புதுக்கெழுவை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பேன் புதுக்கெழுவை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜாதி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏழே நன்றி வழி என் ஜீவனாலையா.
ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் இதுவரை எங்களை பராமரித்து வந்தவரே, புதுக்கிருமையால் எங்களை நிரப்பி வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, நாங்கள் அந்த குடும்பத்தை மாற்றியாக்குங்க. எந்த நிலை நாங்கள் உண்மை விட்டு பிரியாதபடி உம்மோடு ஐக்கியமாக இருக்க நானும் என் வீட்டாரமோ வென்றால் என் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்றபடியாக நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆண்டவருக்கும் எழுதி பிரகாசிக்க எங்களை ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டவரை எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என்ன திட்டத்துக்காக எங்களை இந்த பூமிக்கு அனுப்பினோம் அந்த திட்டத்தை சித்தத்தை செய்து முடிக்க எங்களை ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிற தகப்பனே, நன்றி செலுத்திய தகப்பனே. அப்பா இன்றைய நாளிலே அப்பா எங்களை அழைத்து வைத்து அப்பா நாங்கள் இன்னும் அறியாத சத்தியத்தை அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்து தருகிறீங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி எஸ் அப்பா. தகப்பனே எத்தனையோ வாட்டி இந்த தொடக்கங்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அப்பா எத்தனையோ முறை அப்பா எஸ் அப்பா நாங்கள் வாசித்திருக்கோம் தகப்பனே. அப்பா இன்னும் அந்த அறியாத சத்தியங்கள் அப்பா எஸ் அப்பா எவ்வளோடு அப்பா பேசிக்கொண்டு இருக்கிற கிருபைக்காகப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே அப்பா இயேசுவே. அழைத்து வந்து தகப்பனே இந்த புதிய ஆராதனை வேலையிலப்பா இயேசப்பா செய்தி வேலையில தகப்பனே உங்களுடைய பாதுகாப்புக்கார எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இயேசப்பா அழைத்து வந்த அத்தனை பேரையும் தகப்பனே எப்படி பத்திரமா பாதுகாப்பாகப்பா நீங்க அழைத்து வந்தீங்களோ அப்பா இயேசுவே, அதே போலப்பா எல்லோரும் பத்திரமா பாதுகாப்பாகப்பா வீடு திரும்ப வேண்டும் என்று அப்பா உங்களிடம் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா முன்ன பின்னும் வலது விட்டது மேலும் கீழமாக இருந்து நீங்கள் சுற்றி சூழ்ந்து தகப்பனை உங்களுடைய பாதுகாப்புக்காரங்களோடு கூட வரும்படிக்கு தகப்பனை ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆனாலும் நாமத்துக்கு பயந்திருக்க முடியுது நீதி சூரியன் உதிக்கும் இந்த வழியை பெறப்பட்டு போய் கொடுத்த கண்ணுகளை போல விளங்குவீர்கள். வாதித்துடைய வாக்கத்துக்கு யோகு 8:7 வாசிக்கும். உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். தனிப்பட்ட வாக்குத்தலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தருடைய முகத்துடைய பிரகாசிக்க வெகுருவியா இருக்க கடவர். கர்த்தருடைய முகத்துடைய பிரசன்னமாக்கி உங்களுடைய சமாதானம் கட்டிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தரை நமஸ்காரம் செய்யுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சர்வவாழ்வை மறவாதே. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே. சத்தமிகு செய்ய முடியாது, எதையும் என்னை அணுகாது. திங்களை திங்களை திங்களை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்விலை தோல்விலை தோல்விலை. சத்தமிகு செய்ய முடியாது, எதையும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.